Hello everyone, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 10ல் வந்து நமக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டாபிக் தான் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அந்த டாப்பிக்கோட மெயினான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்க, லிஃப்ட் எஸ்கலேட்டர் அந்த மாதிரி இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்போம். பட் அது மட்டுமே கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அண்ட் அதுக்கப்புறமா இந்த வேர்ட்ஸ் மேஜராக வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான பிரிட்டிஷ் டேர்ம் அண்ட் அமெரிக்கன் டேர்ம் இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ், இதுதான் வந்து மேஜராக வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறது. வேர்ட்ஸை விடவே பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மீனிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் ஏன்னா நம்மளுக்கு எம்சிக்யூஸாக இருக்கிறதுனால. பட் இந்த ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த மைனராக வந்து இது ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து எப்பயுமே OUR போடுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் ORன்னு போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஹானர் இது ரெண்டுத்துக்குமே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து LOUR முடியும், NOUR முடியும். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அந்த U வந்து இருக்காது. ஈவன் நீங்கள் டைப் பண்ணும்போது கூட சிஸ்டமில் இல்லை இதில் டைப் பண்ணும்போது கூட இந்த மாதிரி எரர் காமிக்கும் ஒரு சில சிஸ்டமில். அது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருந்ததுன்னா எரர் காமிக்கும், சேஞ்ச் பண்ணிக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் U வந்து அடிஷ்னலாக இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷில் U வந்து இருக்காது. இது வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான். இது வந்து எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து பொருந்தாது, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இது பொருந்தும். தட் இஸ் OUR அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா RE. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாமே REன்னு முடியும். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். சென்டர் அப்படின்னா RE அப்படின்ற மாதிரி முடியும். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் ER அப்படின்ற மாதிரி முடியும். ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏதாவது ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மோஸ்ட்லி. ஸோ யூ இருந்தால் அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், யூ இல்லைன்னா அது அமெரிக்கன் இங்கிலீஷ். அந்த மாதிரி உங்களுக்கே வந்து ஏதாவது வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களால் மறக்காமல் இருக்க முடியும். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க தேவையில்ல. யூனா நம்ம வந்து எந்த இங்கிலீஷ் யூஸ் பண்ணோம், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அது இருந்ததுன்னா அது பிரிட்டிஷ், அது இல்லைன்னா அது அமெரிக்கன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஎஸ்சின்னு முடியறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் IZEன்னு முடியறது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ், ரியலைஸ் இது ரெண்டுமே சேம் வேர்ட்ஸ் தான், சேம் மீனிங் தான், பட் ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து CEன்னு முடியும், நவுன்ஸ் வந்து CEன்னு முடியறது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து SE அப்படின்ற முடியும். ஸோ எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், லைசன்ஸ் அண்ட் டபுள் கான்சனன்ட்ஸ். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கான்சனன்ட்ஸ். எப்பயுமே அது ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து அந்த கான்சனன்ட் வந்து டபுள் ஆகும். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து அந்த கான்சனன்ட் வந்து டபுள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவலிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நம்ம டபுள் L யூஸ் பண்ணியிருக்கோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் சிங்கிள் L தான். அதே மாதிரி லேபிள்டு. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் 2 L, அமெரிக்கன் இங்கிலீஷில் 1 L. அண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா AE அண்ட் OE இது வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் AE அண்ட் OE வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து வெறும் E தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது தாண்டி ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. சிலபிளில் வந்து எந்த சிலபிளில் வந்து நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னால் வந்து ஒரு சிலபிளில் அது மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுப்போம், அமெரிக்கன் இங்கிலீஷ்னால் அடுத்த சிலபிளில் வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்க டிஃப்ரென்ஸும் வந்து நிறைய இருக்குது, அதுவுமே வந்து நம்ம படிச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அனீமியா. ஸோ ஸ்பெல்லிங் பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே ANAE இருக்குது, இங்கே ANE மட்டும்தான் இருக்குது. அண்ட் ப்ரோக்ராம் வெர்சஸ் ப்ரோக்ராம் இது கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம், ஜென்ரல், தட் இஸ் WMEன்னு முடிகிற வேர்டு. அது ஜென்ரல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஆர் கம்ப்யூட்டர் இதாக இருந்தாலும் சரி. பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து நம்ம வந்து
எம்ல மட்டும் முடியறது வந்து ஜென்ரல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எம்இ அப்படின்னு முடியறது வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டிங்க்குமே ஜென்ரல் யூஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா போத் வந்து ப்ரோக்ராம் அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் வந்து ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வொக்காபுலரி டிஃப்ரென்ஸ். நம்ம இதுதான் வந்து காமனாக பார்த்துட்ருப்போம். ஸோ ஹவுசிங்க்கு வந்து ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். டிரான்ஸ்போர்ட் வந்து லாரி, ட்ரக். கார் பார்க்னா பார்க்கிங் லாட். அண்டர் கிரவுண்ட்னா சப்வே. ஸோ சப்வே அப்படின்றது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷு. ஸோ நம்ம கீழே போயிட்டு மெட்ரோக்கெலாம் போகிறப்ப கீழே அண்டர் கிரவுண்டில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம காமனாக வந்து அண்டர் கிரவுண்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சப்வே அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சப்வே அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட் பார்த்திங்கன்னா பிஸ்கெட், குக்கி, கிறிஸ்ப், சிப்ஸ், ஃப்ரைஸ், ஆபர்ஜைன், எக் பிளான்ட், கார்ஜெட், சுஹினி. அண்ட் டெய்லி யூஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், கேஸ், ஹாலிடே, வெக்கேஷன், வார்ட்ரோப், க்ளோசட், டேப், ஃபாசட், டஸ்ட்பின், ட்ராஷ் கேன், மொபைல் ஃபோன், செல்ஃபோன். ஸோ இது வந்து வொக்காபுலரி டிஃப்ரென்சஸ். ஸோ இது தாண்டி இன்னும் நிறைய வேர்ட்ஸஸ் இருக்குது. அது நான் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ். இதில் நிறைய ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெஸ், எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்ற டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயினான நான் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்றது ஒரு ராட்டிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து சவுண்ட் பண்ணோம். ஆருக்கு சவுண்ட் வந்து அப்படின்ற மாதிரி சவுண்ட் வரும் இல்லைங்களா? ஸோ அப்படின்றது தான் ஆரோட சவுண்டு. இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அது எண்டில் வர்றப்ப அந்த சவுண்ட் வந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் CAR அப்படின்றத பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கா அப்படின்ற ப்ரொனவுன்ஸ் பண்ணுமே தவிர நம்ம சொல்கிற மாதிரி கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னும் தமிழில் நம்மளாம் வந்து காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அப்படின்ற வார்த்தையே வந்து வரக்கூடாது. கார் அப்படி தான் சொல்லணும். ஸோ பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் நீங்கள் நார்மலாக வந்து கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. டேட் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நம்ம எழுதுறது தான். ஃபஸ்ட்டு டேட் வரும், அடுத்து மந்த் வரும், அதுக்கப்புறமா இயர் வரும். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் வரும், அதுக்கப்புறம் டேட் வரும், அதுக்கப்புறம் இயர் வரும். ஸோ இது வந்து காமனாக வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆனதுனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மந்த்தை வந்து நேமாகவே எழுதுகிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எழுதுறது வந்து இப்போ ப்ராக்டிஸாக வச்சுருக்காங்க. ஈவன் லெட்டர் ரைட்டிங்லலாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் டேட் ஃபார்மேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமன் வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வார்ட்ரோப் நம்ம எல்லாமே வந்து வார்ட்ரோப்னு சொல்லுவோம். க்ளாசட் அப்படின்றது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிற வேர்ட்ஸ். கார்டன் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கார்டன்னு சொல்லுவோம். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கர்டைன்ஸ், விண்டோக்கெலாம் போகிற விண்டோ ஆர் டோருக்கு போகிற கர்டைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அவங்க ட்ரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டார்ச் வந்து ஃப்ளாஷ் லைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் நான் முக்கியமான வேர்ட்ஸ்லாம் மட்டும்தான் சொல்கிறேன். நம்பர் பிளேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் பிளேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கார் ஆர் ஸ்கூட்டி அந்த இதில் வைக்கிற நம்பர் பிளேட். அண்ட் ரவுண்ட் அபவுட் அப்படின்றது வந்து நம்ம காமனாக வந்து அந்த நம்ம தமிழில் வந்து ரவுண்டானா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ரவுண்ட் அபவுட். அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் காமனாக இருக்க வேர்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லா வேர்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பிஸ்கெட், குக்கி ஆல்ரெடி பார்த்தாச்சு. டேக் அவே, டேக் அவுட். அண்ட் ஸ்வீட், கேண்டி. ஸ்வீட்டை வந்து கேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மின்ஸ் கிரவுண்ட் பீஃப் அப்படின்றவாங்க. மின்ஸ்டு மீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப நைஸாக அரைச்ச மாதிரி கட் பண்ணுறது மின்ஸ்டு மீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து கிரவுண்ட் பீஃப் ஆர் கிரவுண்ட் மீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன். நம்ம நார்மலாகவே வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிரின்சிபல் அப்படின்ற வேர்டு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்கே எல்லாமே மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் மார்க்ஸ். அமெரிக்கன் இங்கிலீஷில் கிரேட்ஸ். அண்ட் ரப்பர் எரேசர். ரப்பர்ன்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். எரேசர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். டைம் டேபிள், ஷெட்யூல். ரிவிஷன், ரிவ்யூ. ஹாலிடே, வெக்கேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா. மொபைல் ஃபோன், செல்ஃபோன். போஸ்ட், மெயில். போஸ்ட் கோட், ஜிப் கோட். நியூஸ் ரீடர், நியூஸ் கேஸ்டர். டெலிவிஷன். ஃபிலிம், மூவி. ப்ரோக்ராம். கியூ, லைன். நோட், பில். டைரக்டரி என்கொயரி, இன்ஃபர்மேஷன். ஸோ அண்ட் கிளாத்திங்கில் பார்த்திங்கன்னா ஜம்பர், ஸ்வெட்டர்.
Trainers, sneakers. Trainers and sneakers both refers to shoes or kind of shoes. Nappy, diaper. Dummy, pacifier. Pram, baby carriage. Waistcoat, vest, undershirt. Chemist, drugstore. Autumn, fall. Bill, check. ஸோ ஆட்டம் ஃபால் இது வந்து நம்ம நார்மலாகவே தெரியும் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கிறனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பாதி வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேபி ரிலேட்டட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க எது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் எது அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.